வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இன்றைக்கி நம்ம பொதுத்தமிழ் கேள்வித்தாளில் இருந்து பக்காவாக 10 கேள்வி பதில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தண்டமிழ் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தண்டமிழ் ஆசான் ஆன்சர் என்னமோ சீத்தலை சாத்தனார். ஆனால் ஏன் நம்ம கண்ணகி சிலை கொடுத்துருக்கோன்ட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி வரும் இல்லைங்களா? ஓகே, கண்ணகி சிலை ஏன் கையில் என்ன வச்சுருக்காங்க? சிலம்பு வச்சுருக்காங்க. அப்போ சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியது யார்? இளங்கோவடிகள். இளங்கோவடிகளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யார்? சீத்தலை சாத்தனார். ஓகேங்களா, நான் ஒரு கதையாக சொல்லிடுறேன். அதுக்குள்ளே உங்களுக்கு பல கேள்வி. நம்ம கான்செப்டே 10 கேள்வி 10க்குள்ளே பல கேள்வி அப்படின்றது தான் நம்ம கான்செப்ட்டு. ஓகேங்களா, இப்போது இளங்கோவடிகள் 2வது நூற்றாண்டை சேர்ந்தவர். சீத்தலை சாத்தனாரும் அதே 2வது நூற்றாண்டை சேர்ந்தவர் தான். இதுவும் கேள்வியாக கேட்கலாம். எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னு இளங்கோவடிகளுக்கும் கேட்கலாம், சீத்தலை சாத்தனாருக்கும் கேட்கலாம். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி சேம் இயர் பார்ன் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க 2 பேருமே 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதினார். சிலப்பதிகாரத்தை தொடர்ச்சியாக வந்தது தான் பார்த்திங்கன்னா மணிமேகலை. அதை எழுதுனது சீத்தலை சாத்தனார். இது ரெண்டும் சேர்த்து இரட்டை காப்பியம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. ஓகேங்களா, இரட்டை காப்பியம்னு கேட்டாலும் சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு சொல்லுவோம். அது எழுதுனது ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் எழுதியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தை சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளை பார்த்து அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் கண்ணகியோட ஸ்டோரியை அவங்களுக்கு சொன்னதே சீத்தலை சாத்தனார் தான். அதை கேட்டு அடிகள் நீரே அருளுக, நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதியிருப்பாங்க. ஒரு கேள்வி, அடிகள் நீரே அருளுக அப்படின்ட்டு சீத்தலை சாத்தனார் யாரை சொன்னாங்க, இல்லை இளங்கோவடிகளை யார் சொன்னாங்க அப்படின்ற கேள்வியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ ஓகே, இப்போ இதுக்குள்ளே சில கேள்வி பார்த்தாச்சா. இந்த கேள்விக்கு நம்மளுடைய எப்பவும் போல் நம்ம ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் பார்ப்போம் இல்லையா? அப்படி ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போது இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். தண்டமிழ் ஆசான், ஓகேங்களா, சிலப்பதிகாரம் எழுதின இளங்கோவடிகளும் மணிமேகலை எழுதின சீத்தலை சாத்தனாரும் ஃப்ரெண்ட்ஸு. இளங்கோவடிகள் அவர் ஃப்ரெண்டை இப்போ நம்ம செல்லமாக திட்டிப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, தண்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஷார்ட்கட்க்கு தான் சொல்கிறேன், யாரையும் டேமேஜ் பண்ணல. அப்படின்ட்டு தன்னோட ஃப்ரெண்டை தண்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தண்டமிழ் ஆசான் சீத்தலை சாத்தனாரை தான் தண்டோன்னு இளங்கோவடிகள் சொல்கிறாரு. ஓகேங்களா, அடுத்த கேள்வி போலாம். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? ஓகேங்களா, திருவள்ளுவ மாலைன்றது திருக்குறளுக்கு நம்ம அதிலே இருக்கு பாருங்கள். திருவள்ளுவ மாலை திருக்குறளுக்கு நம்ம மாலை போடுற மாதிரி, திருக்குறளை பெருமைப்படுத்துகிற மாதிரி, திருவள்ளுவரை பெருமைப்படுத்துகிற மாதிரி எழுதப்பட்ட நூல் தான் திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலையில் பார்த்திங்கன்னா 53 பேர், 53 55 இது 2 ஞாபகம் வச்சுக்கணும். 53 புலவர்கள், 55 பாடல்கள். ஓகேங்களா, 53 புலவர், 55 பாடல்கள் மொத்தமாக பாடியிருக்காங்க திருவள்ளுவ மாலையில். அடுத்த கேள்வி போலாம். டேஷ் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளியுள்ளார். ஓகேங்களா, நமக்கு இதை நம்ம ப்ரீவியஸ் இயர் ஒரு வீடியோலேயே இதை பற்றி தெளிவாக ஒரு ஸ்டோரியே சொல்லியிருப்போம். அப்புதி அடிகள் திருநாவுக்கரசருடைய பிக் ஃபேனு. அவர் திருநாவுக்கரசருக்கு பார்த்திங்கன்னா விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருந்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவார். அப்போ அவருக்காக, திருநாவுக்கரசருக்காக இலை இருக்க போனால் அப்புதி அடிகளுடைய பையன் பாம்பு கடிச்சு இறந்துருவான். அப்போ நம்மளுடைய திருநாவுக்கரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒன்று கொலாம் எனும் திருப்பதி, நான் லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வேறு கேள்விக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்போவே பார்த்திங்கன்னா ஒன்று கொலாம்ன்றதையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்படியே சில ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன். அது இந்த கொஷின் பேப்பர் தான். இன்னும் சில கொஷின் பேப்பர்லையும் இதே கேள்வி இருக்குது. ஓகேங்களா, ஒன்று கொலாம்ன்ற திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை திருநாவுக்கரசர் போக்கியிருப்பார். ஓகேங்களா, அப்புதி அடிகளுடைய மகனை உயிர் பெற செய்தது யாருன்னு சில கேள்வி வரும். அப்படின்னு கேட்டால் திருநாவுக்கரசர் என்ன பாட்டு பாடினார்னா ஒன்று கொலாம்ன்ற பாட்டு. ஓகேங்களா, அடுத்த கேள்வி போலாம். இப்போ நம்ம ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் வந்திருக்கோம்.
இப்போ வந்து இந்த பொறுத்துகையை நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்டில் சொல்ல போகிறோம். நம்மளுடைய ஷார்ட்கட் வந்து எப்பயுமே மறக்காது. சரிங்களா? அப்படியே கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே அள்ளி நம்ம இறச்சிடலாம். நூலாசிரியர் பொறுத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், களவழி 40. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் வந்து ஷார்ட்கட்காக சொல்கிறேன். தமிழ் மீனிங் அப்படி எடுத்துக்க போகிறீங்க. களவழி 40. இப்போ களவுன்றது ஒரு க்ரைம் அப்படின்னு வச்சுக்கலாமா? க்ரைம். இப்போ இங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி பொய் பாருங்க, பொய்ன்றது ஒரு க்ரைம். ஓகேங்களா? களவு பொய். களவழி 40 பொய்கையார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கைநிலை. ஓகேங்களா? கை. இப்போ வந்து இங்கே பாருங்கள், புல்லங்காடனார், புல்லாங்குழல். புல்லாங்குழல் இருக்கு இல்லையா, அதை நம்ம எதால் வாசிக்கிறோம்? கையால் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ கைநிலை புல்லங்காடனார், கையால் புல்லாங்குழல் வாசிக்கணும். கார் 40. ஓகேங்களா? கார். கண்ணங்கூத்தனார், கண்ணாடி. காரில் கண்ணாடி பார்க்குறோம், கண்ணாடி சைட் மிரர் பார்த்து வண்டி ஓட்டணும். ஓகேங்களா? கண்ணங்கூத்தனார், கார் 40. பழமொழி 3 வரிக்கு மேலே பழமொழி இருக்காது. முன்றுரை அறையனார். பழமொழினாலே நமக்கு வந்து முன்றுரை அறையனார் மேக்ஸிமம் ஞாபகம் வந்துடும். அது வந்து ரொம்ப ஃபெமிலியரான கேள்வி தான் நமக்கு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாம். அருமோ நரி நக்கிற்று என்று கடல். இது பயின்று வந்துள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. அருமோ நரி நக்கிற்று. நரி வந்து கடலை நக்கி பார்த்துச்சு அப்படின்னு சொன்னால் அது உண்மை கிடையாது. அது வந்து ஒரு பழமொழி மாதிரி இருக்குது. ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ பழமொழி. தமிழ் எண்களை கூட்டுக. ஓகேங்களா? அது வரைக்கும் பாருங்கள். இதுதான் நமக்கு தமிழ். இந்த 9 எண்கள் நமக்கு தெரிஞ்சிட்டா போதும். 0க்கு 0 தான், அது மேக்ஸிமம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம சில ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். சில நமக்கு அந்த லெட்டர்ஸை பார்த்தாலே நமக்கு ஒரு சில சிமிலராக வரும். இப்போ இப்படி 1 போட்டாலே காக்கும் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? 1 அப்படின்னு வரும். இப்போ இப்படி போடுவோம், 2 இப்படி போடுவோம், ஞா இப்படி போடுவோம். இப்போ இதுவே 3, இங்கேயே 3 வர மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்தது 4. இப்போ இப்படி போட்டுட்டு இப்படி போடுறோம், 4. 4க்கு இப்படி இழுக்கிறோம், இந்த சாக்கு இப்படி மேலே போடுறோம். 4 ரூனா 5. ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 5 இருக்கா? அடுத்தது 6. 7 ஏ 7 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 8 ஆ. 9க்கு இப்போ இங்கே வளையுது பாருங்கள், 9 இப்படி ஒரு 9 போடுவோம்ல, அந்த மாதிரி. நீங்கள் உங்களுக்கு ஈஸியான, இது எனக்கான ஷார்ட்கட்டாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஈஸியான ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது தெரிஞ்சிட்டா இப்போ இங்கே பாருங்கள், கூட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ ரூனா 5, ஆனா 8 ப்ளஸ் இந்த சூ வந்து பார்த்திங்கன்னா 6, ஆ வந்து 8. இதை கூட்டணும். ஓகேங்களா? 58 + 68 நம்ம கூட்டினா ஒரு நம்பர் வரும். என்ன நம்பர் வருதுன்னா, ஓகே, 50 + 60 110, 8 16, 126 வருது இல்லைங்களா? அப்போ 1னா கா, 2னா ஊ, சாரி, இதுதான் ஆன்சர். அடுத்து போலாங்களா? ஆற்றீர் பகுபத உறுப்பிலக்கத்தின்படி எவ்வாறு பிரியும்? பகுப்பத உறுப்பிலக்கணம். பகுக்கக்கூடிய சொல்ல பகுப்பதம் சொல்லுவோம், பிரிக்கக்கூடிய சொல்ல தான் பகுப்பதம் சொல்லுவோம், பிரிக்க முடியாத சொல்ல பகாபதம் சொல்லுவோம். பகுப்பதத்துடைய ஃபஸ்ட்டு உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா பகுதி, கடைசி உறுப்பு விகுதி. விகுதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பகுதி அப்படின்றது பகாபதமாக வரும், ஒரு கட்டளை வாக்கியமாக வரும். இப்போ ஆற்றீர் அப்படின்னு இருக்குன்னா ஆற்று, அதை பண்ணு அப்படின்னு ஒரு கட்டளை வாக்கியமாக வரும், ஆற்று. ஓகேங்களா? அடுத்தது ஆற்றீர்.
ஆற்று ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஈர். ஓகேங்களா? இதுதான் இதுக்கான பகுபதம். இந்த ஆ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விகாரம் சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து தோன்றல் விகாரம் மாதிரி. ஏன்னா இங்கே வந்து ஆற்று ஈர் தான் இருக்குது. ஆன்றது நமக்கு புதுசாக தோன்றி இருக்கு. நெக்ஸ்ட் போகலாம். தமிழ் டேஷ் ஓசை மொழி, மெல்லோசை மொழி. தமிழ்னு நம்ம சொல்கிறோம். தமிழ்னு சொல்லும்போது அது வந்து அந்த வார்த்தை எப்படி இருக்குது, நமக்கு இப்போ ஒரு அடித்து கடிச்சு மென்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ஹார்டாக இல்லை. தமிழ் சொல்லும்போதே எவ்வளோ ஒரு மென்மையாக இருக்குது. ஸோ அது ஒரு மெல்லோசை மொழி. இதுவும் ஷார்ட்கட்க்கு சொல்கிறேன். நம்ம மொழி சாஃப்ட்டுங்க. சான்றாண்மை அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடை. இப்போ அசைனா அப்புறம் நேர்த்தியமா அந்த மாதிரி நம்ம பிரிப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், அது தனி வீடியோவாக நம்ம போடலாம். ஓகேங்களா? குறில் தனித்து ஒற்றெழுத்து, நெடில் தனித்து ஒற்றெழுத்து, இருகுறில் இணைந்து ஒற்றெழுத்து, அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ சான்றாண்மை அப்படின்னு நம்ம பிரிக்கும்போது ஃபஸ்ட்டு நெடில் தனித்து ஒற்றெழுத்து, அடுத்தது மறுபடியும் நெடில் தனித்து ஒற்றெழுத்து, அப்புறம் நெடில் தனித்து வந்துள்ளது. ஓகேங்களா? மைன்றது நம்ம நெடிலில் தான் வரும், குறியில் கணக்கு வராது. அப்போ சான்றாண்மை. ஓகேங்களா? நெடில் தனித்து வந்தால், நெடில் தனித்து ஒற்றெழுத்துனா அது நேர், மறுபடியும் நெடில் தனித்து ஒற்றெழுத்து நேர், நெடில் தனித்து வந்திருக்கு, இதுவும் நேர். அப்போ இதுக்கான இது என்னன்னு கேட்டால் நேர் ப்ளஸ் நேர். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா தேமாங்காய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? புறந்திணைகள் டேஷ் வகைப்படும். ஓகேங்களா? இப்போ இது வந்து நான் ஷார்ட்கட்காக போட்டிருக்கேன். இங்கே புறா இருக்குது, இங்கே தெனை இருக்குது. ஓகேங்களா? 12 புறாக்கு தெனை வைக்கணும். ஓகேங்களா? அப்போ புறந்திணைகள் 12 புறாக்கு திணை வைக்கணும் அப்படின்னா புறந்திணைகள் நம்மளுடைய ஷார்ட்கட். ஓகேங்களா? இன்றைக்கி 10 கேள்வி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அடுத்த 10 கேள்வியில் உங்களை சந்திக்கிறேன். நம்மளுடைய வீடியோ பிடிச்சவங்க இங்கே நான் ஹார்ட்டின் போட்ட மாதிரி அங்கே ஒரு லைக்கை போட்டு போங்க பார்க்கலாம்.